கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அற்புதமான வசனம் என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். உபாகமம் 7வது அதிகாரம் 9வது வசனம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவன் இரக்கம் நிறைந்தவராய் இருக்கிறார். அவர் நமக்கு மாத்திரமல்ல, நமக்கு பின் வருகிற 1000 தலைமுறைக்கு அவர் இரக்கமுடையவர்களாய் உடன்படிக்கையும் தயையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்பதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தயவு என்றால் இரக்கம். இந்த வசனத்தில் நம்ம 3 காரியங்களை பார்க்கிறோம். முதலாவது, உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் அவர் மாத்திரமே நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது, தம்மில் அன்பு கூர்ந்து நாம் அவர் மீது அன்பு செலுத்த வேண்டும். மூன்றாவது, தமது கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு. பிரியமானவர்களே, இந்த 3 காரியங்கள் நாம் செய்யும் பொழுது அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயையும் காக்கிற உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மிடம் விரும்புகிறது, அவர் மீது நாம் அன்பு செலுத்த வேண்டும், கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். மூன்றாவது, அவர் ஒருவரே தேவன் என்று நாம் உணர்வுடையவர்களாய், நாம் அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பிதாவின் விருப்பம் என்ன என்பதை நம்ம வேதத்தின்படி பார்க்கலாம். முதலாவது, நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 22வது வசனம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பாய் இருக்கிறது, அவருக்கு வெறுப்பாய் இருக்கிறது. ஆனால் உண்மையாய் நாம் நடக்கும் பொழுது நாம் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், நீங்கள் அவருக்கு பிரியமானவர்களாய் நடந்து கொள்ள விரும்பினால், நீங்கள் உண்மையாய் இருக்க வேண்டும், உண்மையை மாத்திரம் பேச வேண்டும். சிறு பொய் கூட உங்கள் நாவிலிருந்து வரவே கூடாது. கர்த்தர் அதை அருவருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது, யோவான் 4வது அதிகாரம் 23வது வசனம். உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை கவனமா பாருங்க. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். இதுவே பிதாவின் சித்தமா இருக்கிறது என்பதை நம்ம இந்த வசனத்தின் மூலம் அறிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம எந்த முயற்சி செய்தாலும் ஆவியில் செய்ய வேண்டும், நாம் மாம்சத்தில் செய்யக்கூடாது. மாம்சம் பலவீனமானது, ஆவியோ உற்சாகமானது என்பதை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை பாருங்க. யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனம். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஹல்லேலூயா. உண்மையாய் நம்ம தொழுது கொள்ள வேண்டும், அதுதான் பிதாவின் விருப்பம். இரண்டாவது, நம்முடைய தேவன் ஆவியாய் இருக்கிறார், ஆகவே நீங்களும் நானும் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம எந்த முயற்சி செய்தாலும் ஆவியில் செய்ய வேண்டும். நம்ம ஜெபிக்கிறோமா, இல்ல அபிஷேகத்தில் நிறைகிறோமா, எல்லாவற்றிலும் நம்ம ஆவியோடு செய்ய வேண்டும். நம்ம உபவாசிக்கிறோமா, நம்ம ஆவியில் உண்மை உள்ளவர்களாய் இருந்து நாம் ஆவியில் அதை செய்ய வேண்டும். நம்ம மாம்சம் என்னாகிறது, ஒரு சில நேரம் மாத்திரம் ஒத்துழைக்கிறது, பின்பு என்னாகுது, அது சோர்ந்து போய்விடுகிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த உலக வாழ்க்கையில நடக்கிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள்ல நீங்க மேற்கொள்ளணும்னு விரும்புனீங்கன்னா நீங்க ஆவியில் இருக்க வேண்டும், நீங்க ஆவியில் நடக்க வேண்டும், ஆவியில் நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அப்பொழுது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் செவி கொடுக்கிறார் என்று வேதத்தின்படி பார்க்கிறோம். ஆதார வசனம் 145வது சங்கீதம் 18வது வசனம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவரை நோக்கி கூப்பிடுகிறது மாத்திரமல்ல, உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். சமீபம் என்றால் என்ன? அவர் பக்கத்தில் இருக்கிறார், அவர் அருகில் இருக்கிறார். அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த காலை வேளையில கர்த்தரிடத்திலிருந்து நாம் ஒரு பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் அவரை உண்மையாய் கூப்பிட வேண்டும். நாம் உண்மையாய் கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு சமீபமாய் வருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில உண்மை இல்லை என்றால் நமக்கு தேவன் தருகிற தண்டனை என்ன என்பதை குறித்து நம்ம வேதத்தின்படி பார்க்க போகிறோம்.
ஆதார வசனம் உபாகமம் 32வது அதிகாரம் 20வது வசனம். என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மை இல்லாத பிள்ளைகள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒருவனிடத்தில் உண்மை தன்மை இல்லை என்றால் பிதாவானவர் அவருடைய முகத்தை மறைக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று அவர் பார்க்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ அந்த அளவுக்கு அது கொடியதா இருக்கும். இன்னைக்கு நீங்களும் நானும் அவரை உண்மையாய் நம்ம தொழுது கொள்ளும் பொழுது அவருக்கு பிரியமானவர்களாய் இருப்போம். அது மாத்திரமல்ல, நாம் உண்மையை பேசும்போது அவருக்கு பிரியமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. கடைசியாக பிதாவின் அழைப்பு என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 17வது அதிகாரம் 14வது வசனம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவர்களோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கவனமா பாருங்க. ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இது குறிக்கிறது. கடைசி பாருங்க, அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும். முதலாவது அழைக்கப்பட்டவர்கள், இரண்டாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும், மூன்றாவது உண்மை உள்ளவர்களும். ஹல்லேலூயா. அப்போ ஒருவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அவன் கர்த்தராகிய இயேசு கூட இருக்க வேண்டும் என்றால், அவன் முதலாவது தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் இருக்க வேண்டும், அவன் அழைக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும், மூன்றாவது உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் யாரு? கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்பது நம்ம வேதத்தின் வழி பார்க்கிறோம். அப்போ நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், உண்மையாய் வாழ வேண்டும். ஒருவனிடத்தில் பரிசுத்தம் இல்லை என்றால் அவனிடத்தில் உண்மை இருக்காது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க என்ன ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றால், நம்மளை அழைத்த தேவன் பரிசுத்தம் உள்ளவர். ஆகவே நீங்களும் நானும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசுவோடு நாம் இருக்க வேண்டும் என்றால், அவருடைய வலது பாரிசத்தில் இருக்க வேண்டும் என்றால், நாம் ஒவ்வொருவரும் உண்மை உள்ளவர்களாய் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் அது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை இயேசுவின் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மை உள்ளவர்களாய் இருந்து அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு அந்த இளைப்பாறுதல் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் தாமே எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிபூரணத்தில் நிறைவாய் மாற்றும்படியை ஜெபிக்கிறோம். அப்பா, அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகள் எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தர் தாமே எங்களுக்கு கிருபையா இருக்கிறதற்காக நன்றி. எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்களுக்கு பின்வருகிற 1000 தலைமுறைக்கு அப்பா நீர் உடன்படிக்கையும் தயையும் காக்கிற உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீர். அதற்காக நன்றி நன்றி நன்றி. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி நீங்கள் ஒவ்வொருவரும் உண்மை உள்ளவர்களாய் இருந்து அந்த இளைப்பாறுதல் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள உங்களுக்கு கிருபை செய்வாராக. God bless you.